ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்குங்க. வாங்க சின்ன சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். பெப்பர் பொடி தாங்க நுணுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு சின்ன பாட்டில் இருக்குது. அந்த பாட்டில் வாங்கினது தான். அதில் எப்படி சிந்தாமல் போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 10 ரூபாவோட ஜூஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா ஒன்று அது கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கத்தி சூடு பண்ணாலே போதும், அழகாக கட்டாகி கிடச்சிரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு. பாருங்கள், அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். இது டிமார்ட்டில் வாங்கின பாட்டில் தான். 19 ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அதில் பெப்பர் பொடி பாருங்கள் போடலாம். கரெக்டாக போட்டாச்சு, சிந்தலை. நல்லா நீட்டாக வந்துச்சுங்க. இது சின்ன வாயினால் சிந்து போட்டால், ஆனால் இதே இந்த மாதிரி பாட்டில் கட் பண்ணி போட்டப்போ சிந்தாமல் நீட்டாக வந்துச்சுங்க. பாட்டில் அழகாக இருந்துச்சுங்க. 2 பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பார்த்தோன்னா ஆசைப்பட்டு வாங்கியாச்சு. வாங்க அடுத்தது சால்ட்டு போடலாம். பாருங்கள், பாட்டில் கூட வச்சுட்டு சால்ட் எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன பாட்டில்னால கொஞ்சம் சின்ன மூடி தான் இருந்துச்சு, அதனால் லைட்டாக தெரிச்சுது. பாருங்கள், சால்ட்டும் போட்டாச்சு. அழகாகவே வந்துச்சு, நல்லா நீட்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 10 ரூபா ஜூஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வாய் மட்டும் கட் பண்ணி வச்சிங்கன்னா ஆயில் எல்லாம் பாட்டிலில் ஊற்றுறக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி செஞ்சு பாருங்கள். மூடியுமே அழகாக இருந்துச்சு, இதோட மூடியுமே அழகாக இருந்துச்சு. இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு உளிக்கிறது தாங்க. எவ்வளோ ஈஸியாக உளிக்கிறா சொல்லிட்டு பாருங்கள். 5 நிமிஷம் தண்ணியில் போட்டுக்கோங்க இஞ்சியை. அஞ்சு நிமிஷம் போட்டு வச்சிங்கன்னா கத்தியே தேவையில்லைங்க. இஞ்சி ஸ்பூன்லேயே உளிக்கலாம். குழந்தைங்க பக்கத்தில் இருந்தால் குழந்தைகளையும் கூட உளிச்சு தர சொல்லி கேட்கலாம். அந்த அளவுக்கு வந்துடும், கிளியராக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இஞ்சி தோல் மட்டும் வரும். இஞ்சி விற்கிற வேலைக்கு வேஸ்ட் ஆகாமல் நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது தண்ணியில் போட்டோன்னா உளிச்சனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இல்லாட்டி ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தோல் பாருங்கள், வெறும் தோல் மட்டும் இருக்குது. வாங்க வெள்ளைப்பூண்டு பார்க்கலாம். வெள்ளைப்பூண்டு ஒன்று எடுத்தும் போட்டு நம்மக்கிட்ட அந்த குருமிளகு சீரக தட்டுற கல் இருக்கும். ஒரு தட்டு தட்டினீங்கன்னா வந்துடும். அதை உளிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட். உளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தட்டு தட்டிட்டு உளிங்க. எவ்வளோ பூண்டு இருந்தாலும் சீக்கிரம் உளிச்சிடலாம். இது குட்டி பூண்டுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப் பார்க்கலாங்க. அரிசி தான். இது ரேஷன் அரிசி தான். நம்ம அரிசி விற்கிற கடையரிசி விற்கிற ரேட்டுக்கு இந்த டிப்பு பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1 டம்ளர் ரேஷன் அரிசி போட்டிருக்கேன். 2 டம்ளர் போட்டு வடிப்பேன். அதில் 1 டம்ளர் ரேஷன் அரிசியும் பாருங்கள் 3/4 டம்ளர் நல்ல அரிசியும் போட்டிருக்கிறேன். 2ம் கலந்து தான் போட்டிருக்கேன். நல்லா ஒரு புடச்சிக்கோங்க. புடச்சிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதுங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு சாப்பாடு வச்சு பாருங்கள். உங்களுக்கு ரேஷன் அரிசின்னே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மையாக இருந்தால் நான் சாப்பாடு வடித்து எடுத்து காட்டுற பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ வடித்தா எடுத்துட்டேன் பாருங்கள். நம்ம கடை அரிசி மாதிரியே இருக்குங்க, ரேஷன் அரிசி மாதிரி இருக்காது.
நல்லா 3 தண்ணியில் கழுகி போட்டிங்கனாலே போதும். வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். இது கொஞ்சம் குண்டரிசியாக இருந்துச்சு என்கிட்ட இருந்தது. நீங்கள் சன்ன அரிசியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல கடையரிசி இதை கண்டே பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் பார்க்கலாம். எண்ணெய் தாங்க, ரேஷன் எண்ணெய். ரேஷன் எண்ணெய் எப்போயுமே அப்படி யூஸ் பண்ணாதீங்க. குழந்தைகளுக்கு கேடு, நம்மளுக்கும் கேடு தான். நல்ல ஒரு சட்டி காய வச்சுக்கோங்க. இரும்பு சட்டி இருந்தால் நல்லது. ஆனால் இரும்பு சட்டி என்கிட்ட இல்லை. சட்டி காய வச்சு அதில் சூடு பண்ணி அதில் ஊற்றிக்கோங்க நல்லா. இது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இந்த எண்ணெய் அப்படியே வச்சோம்னா பாத்திரத்தில் பிசு பிசுன்னு இருக்கும். நம்ம அந்த எண்ணெய் கேன் கழுகுறதும் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா சூடாகிடுச்சு. ஒரு குண்டு அளவுக்கு புளியை போட்டுக்கோங்க. புளியை போட்டு நல்லா கொதிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு கேனில் ஊற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல டிப் தான். பிசு பிசுப்பு இருக்காது. அந்த கொழுப்பு இதெல்லாம் எடுத்துரும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டிப் பார்க்கலாங்க. அடுத்த டிப் இட்லி துணி தாங்க. இட்லி துணி எல்லா வீட்லேயுமே நம்ம இட்லி சுட்டோன்னே எடுத்து தட்டு பாத்திர ஸ்டாண்டு மேலேயோ எது மேலேயோ வீட்டுக்குள்ளே எங்கே இடம் கிச்சனுக்குள்ளே எங்கே இடம் இருக்கோ அங்கே காய போட்டுருவோம். அப்படி போடாதீங்க, பூச்சி உட்காரும். அதுவுமே நமக்கு உடம்புக்கு கேடு தான். ஒரு பாக்ஸில் போட்டு அது மடித்து வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த கவுச்ச வாசமும் இருக்காதுங்க. அது ஒரு மாதிரி பூசணை புத்த மாதிரி ஆகும். இட்லி துணியில் கொசு உட்காந்தனால லைட்டாக ஈரம் இருந்துச்சுன்னா அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே இப்படி பாக்ஸில் வெளியே வச்சிங்கன்னா கூட அப்படி ஆகலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பாருங்கள். நான் எப்போவுமே அப்படி தான் செய்வேன். சும்மா பாக்ஸில் போட்டு வச்சு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம இட்லி துணி அர்ஜென்ட்டுக்கு இட்லி 1க்கு 2 கசக்குவோம் ஒவ்வொரு சமயம். இப்படி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எந்த பூச்சி புழு உட்காராமல் பயப்படாமல் செய்யலாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.